மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு கேம் இருக்குது. என்ன கேம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ராக்கெட்டு உருவாக்கி அதை ஸ்பேஸுக்கு அமுச்சு ஒரு கேம் தான். லைக் எலான் மஸ்க் மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு அமுச்சு விட்டு அதில் என்ன கிடைக்குது ப்ராஃபிட்லாம் அப்படின்னு சொல்லி, ப்ராஃபிட்லாம் கிடைக்காது, ஜாலியாக இருக்கும் கேமு, ஃபன்னாக இருக்கும்னு சொன்னானுங்க. சரி உள்ளே போயிட்டேன். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கேம்குள்ளே வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து ஃபுல்லில் வைக்கணும். இதுதான் வந்து ஆக்சிலேட்ரு. இப்போ நம்ம இப்படி தட்டணும்னா இது மேலே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மிஷின் கொடுத்துருக்கான்னு சொல்லினா, தம்பி நீ ஒன்றுமே பண்ண தேவை, ஸ்பேஸுக்கு போய்ட்டு திரும்பி சேஃபாக ஏற்றுக்குவான்ட்டாங்க. சரி நம்ம இப்போ சேஃபாக வந்து ஸ்பேஸுக்கு போக போகிறோம், சேஃபாக வந்து லேண்ட் ஆக போகிறோம். அப்போ எதுக்கு போகிறோம் லேண்டிங் ஆகிற இதுவெலாம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராக்கெட் நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் இந்த ராக்கெட்டை கொடுத்து நானே உருவாகலை. பிகினர் சொல்லிட்டு சில பேர் வருவானுங்க, அந்த பசங்களுக்காக ராக்கெட் ரெடிமேட்டாக செஞ்சு அங்கே வச்சுருப்பானுங்க. அதுலேருந்து வந்து ஆட்டிங்கன்னு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து மேலே போகணும். ஸோ ஓகேயா, மேலே போ. சயின்ஸ் வெறியர்கள் இந்த ராக்கெட் செய்கிற சயின்ஸ் வெறியர்கள் நல்லா பார்ப்பாங்க இந்த வீடியோவை. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்குன்னே யாரை பார்க்கக்கூடாது சொல்ல முடியாது, அவங்களும் தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ ஓகே, இந்த மேப் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதான் நம்ம உலக உருண்டை எப்படி இருக்கிறது. அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா நிலா உருண்டை ஒன்று இருக்கும். அதான் நம்ம மூன். நம்ம தம்பி பையன் மூன், நம்ம ஏத்தோட தம்பி பையன் மூன். அப்போ தம்பி யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தம்பி வந்து ஒரு எரிக்கல். அந்த எரிக்கல் வந்து முட்டுனால்தான் நிலாவே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 இதுவை ரைட்டி விட்டு இந்த இதுவை வந்து அனுப்பிச்சி விட்டேன். சரி ஓகே, இப்போ அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா இதான் நம்ம சோலார் சிஸ்டம். மாஸ் வந்து இங்கே இருப்பான், மெர்க்குரி, வீனஸ். அப்போ வினஸ், நெப்டியூன் அதெல்லாம் இங்கே சாட்டனு, ஜூப்பிட்டர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, வரம் கூடி சீக்கிரம் வரம். அது எனக்கு யாரும் காசு கொடுறான்ட்டானுங்க. நான் ஏன்டா காசு கொடுக்கணும் உங்களுக்கு? எந்த கேம் போனாலும் ப்ரீமியம் ஓப்பன் பண்ணு, இதை ஓப்பன் பண்ண உனக்கு எல்லாம் வரும்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, கலப்பு. என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன். என்கிட்ட காசு இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். அது ஜஸ்ட்டு வீவர்ஸுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன், ஐடியா இருக்கும் வரேன். ஸோ ஓகே, இவ்வளோ தான் வந்துடுமா ஏற்ற விட்டு நம்ம. ஸோ ஓகே, நம்ம ராக்கெட் பார்ப்போம். ஓய் செம்மையாக இருக்கியா? ஓகே, ஆனால் என்ன மிஸ்டேக்குனா மேகம் தான் இல்லை. மேகம் இல்லாத உலகமே இல்லையாடா. ஓகே, நம்ம உலகம் தான் இருக்குது சோலார் சிஸ்டமில். ஓகே, அந்த கேப்சூல்குள்ளே யார் ப்ரோ வைப்பாங்கடா? மனுஷன் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே போட்டுருவோம், நீங்கள் நல்லா பாருங்க. பார்த்தீங்களா, ஸ்பேஸ் கேப்சூல் வார்னிங் கண்டெய்ன்ஸ் ஹியூமன்ஸ். ஏதோ கண்டெய்ன்ஸ் அந்த ஜூஸில் கண்டெய்ன்ஸ் மில்க்கு, கண்டெய்ன்ஸ் சோய் மில்க்கு அப்படி சொல்லி போடுவாங்களே, அதுமாதிரி கண்டெய்ன்ஸ் ஹியூமன்ஸ் அப்படி போட்டுக்கானுங்க. ஆஹா, நான் ஜூஸ் அடை விற்கிறீங்க. ஸ்பேஸ் வந்துட்டோமா தெரில, நான் படிக்கலை, நான் பார்க்கல. ஓகே, ரீச் த ஸ்பேஸ் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வந்துட்டுங்க ஸ்பேஸு. ஸோ ஓகே, இந்த உலக உருண்டையை சுற்றி வரலாமா இல்லை சைட்டாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இப்போ தான் வந்துருக்கோம், கொஞ்ச நேரம் சுற்றுவோம். இடிப்போப்பா தம்பி, அப்படி ஹரிசாண்டலாக அப்படி திரும்பி. ஓகே, நம்ம உலக உருண்டையில் ஒரு வட்டத்தை போட்டு வரும். சரி ஓகே, ஐ க்ரோ ஐ பென் டு ஸ்டெம் பண்ணி டைனி ஸ்டெம் பண்ணி ஆர் ஃபென்டானோ சேமஸ்ட் பெண்டாமம் சென்ஜனிங். ஓகேடா. ஹா ஓ ஆ ஓ. ஓகே, உலக உருண்டை எப்படி இருக்குது கைஸ்? நல்லா இருக்குதா? இதுதான் நம்ம உலகம். இது வந்து சவுத் அமெரிக்காவா நார்த் அமெரிக்காவா? எனக்கு தெரிஞ்சு நார்த் அமெரிக்கா தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஸ்பேஸை வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிலா தெரியுது. எப்படி இருக்குது நிலா? எங்கடா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுது பாருங்க, எல்லாம் நிலா தெரியுதா? பார்த்தீங்களா நிலா? அதான் நிலா. ஓகே, அப்படி கீழே இறங்கு, அப்படி இப்படி ரெட்டு கீழேப்பா வர வழியில் அப்படி போக வேண்டியதான். கெர்னல் இன்ஜின் ஷட் டவுன்ஸ். என்னது கைண்டின் போய் ஓய்தாங்க. ஓகே, நமக்கு என்ன? ஸோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எனக்கு கீழே போகும்போது சேஃப் லேண்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த ராக்கெட் நான் கஸ்டமைஸ் பண்ணது மூணில் லேண்டிங் ஆனால் தான் கஸ்டமைஸே பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் சில பேர் லேண்டை நாங்கள்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. நான் வந்து பார்த்துப்போவா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ அப்படியே டைம் இன்க்ரீஸ் பண்ணும்.
ஏற்றுக்குள்ளே வந்துட்டோம். உலக உருண்டை உள்ளே வந்தாச்சு தம்பி. நம்ம அப்படி சோடா இப்படி போ. ஓகே, பேராசூட் கேன் பி டிப்ளாய்டு பிலோ. ஓகே, கர்னல் இன்ஜின் தம்பி. சொல்கிற இன்ஜின் வெடிச்சிச்சு கைஸ். தம்பி போடா. ஐயோ, பேராசூட் ஓப்பன் பண்ணுற. பேராசூட் என்னாச்சா? எண்டா ஃப்ளைட்டு ஸ்ப்ளாஷ். தண்ணிக்குள்ள ஒன்று வெடிச்சு போயிடுச்சு. நன்றி, வணக்கம். ஓகே, லான்ச் ஆகி நிலாவில் போய் லேண்ட் ஆகலாமா கைஸ்? நிலாவே வா. அவனுக்கு சொல்கிற மிஷின் தான் பண்ணடா வெங்காயம் அப்படின்னு சொல்லுவானுங்க. கொஞ்சம் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஓகே, இந்த நம்ம நல்லா கான்சன்ட்ரேட்டாக பண்ணுவோம். ஓகே, போடா தம்பி. யாரா போ. உனக்கு ஸ்பேஸில் போனால் தான் நம்மளால் டைமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் தான். சரி, ஓகே, இது போகிற வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் எடுப்போம். போடா. எவ்வளோ நிறையா 2 கிலோமீட்டர், 2.3 கிலோமீட்டர், 2.4 கிலோமீட்டர், 2.6 கிலோமீட்டர், 2.9 கிலோமீட்டர்ஸ். ஓகே, சூப்பர். போடும். யாருக்கெல்லாம் ஸ்பேஸ் பிடிக்கும்? எனக்கு ஸ்பேஸ் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னென்ன படம் பார்த்துருக்க ஸ்பேஸில் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்த படங்கள் வந்து இன்டர்ஸ்டெல்லார் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த படம் பார்த்துக்கிறேன், கிராவிட்டி. அந்த படம் பார்த்துருக்கேன். கிராவிட்டியா ஸ்பேஸ் அது படம் தெரில, கிராவிட்டி தான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த படம். ஸ்பேஸில் வந்து ஒருத்தவங்க மாட்டிப்பாங்க, அங்கேருந்து தப்பிச்சு எப்படி ஏற்றுக்கு வராங்க அந்த கதையை. மாட்டி மட்டும் இருக்காங்க. ஒரு புயல் ஒன்று இருக்கும் ஸ்பேஸில். அது நீங்கள் அதை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருது. யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் எப்போ தெரியும், எனக்கும் எப்போ தெரியும். ஸோ ஓகே, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வந்து ஒரு இது வைக்கலான்னு இருக்கேன். என்ன வைக்க போகிறடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த கமாண்டுக்கு நிறைய லைக் வருதோ அந்த கமாண்டுக்கு வந்து டூம்ஸ்டே டிக்கெட்டை ஃப்ரீயாக கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். அது எப்போனா நீ இப்போ கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய லைக் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து 100 லைக் ரீச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று போடுவேன். டிசம்பருக்குள்ளேயே எனக்கு 100 லைக் அந்த டூம்ஸ்டே வரதுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுவேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லிடுவேன், இந்த மாதிரி இத்தனை லைக் யாருக்கு நிறைய டாப் லைக் இருக்கோ அவங்களுக்கு வந்து டூம்ஸ்டே டிக்கெட் வந்து கிவ்அவே அப்படி சொல்லிடுவேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து யாருக்கு வந்து நிறைய கமெண்ட் ரீச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து டூம்ஸ்டே டிக்கெட் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டிக்கெட் வந்து ஃப்ரீ கிவ்அவே பண்ணுறேன். ஒரு டிக்கெட் தான் கொடுப்பேன். ஓகே, கொச்சுக்காதீங்க. ஒரே ஒரு டிக்கெட் கொடுப்பேன். அந்த கமெண்ட் வந்தவருக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ கிவ்அவே பண்ணுவேன். ஸோ ஓகே, அதுக்கு எல்லாம் வெயிட்டிங்க. அதுக்கு வந்து எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். இப்போ சார் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு இத்தனை வந்துச்சு எனக்கு கூட எனக்கு அப்படி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 100 லைக்ஸ் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட்டை வந்து சேரும், இல்லைனா வந்து சேராது. ஓகே, சூப்பர். நம்ம ஸ்பேஸுக்கு வந்துவிடும். அந்த சூரியன் பார்க்க நீலாம் மாரி இருக்குது. அப்படின்னா இப்படி தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், சூரியனை மாறும். ஸ்வைங் 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 ஸ்வைங். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது நல்லா சொல்லுங்கள். டூம்ஸ்டே டிக்கெட் ஒருத்தர் ஃப்ரீயாக கிவ்அவே. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மெத்தட்ஸ் எல்லாமே அங்கேயே சொல்லிடுவேன், ஷார்ட்ஸில் சொல்லுவேன். சரி, பறந்து போ. ஸோ ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் லேண்ட் ஆகுறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நான் எங்கே லேண்ட் ஆகலான்னு இருக்குன்னா, பூமியில் லேண்ட் ஆகணுங்கிறேன். ஏன்னா ஜோக்கா அப்படின்னு கேட்பீங்களே, இல்லை ஜோக் இல்லை, ரியலாக தான் பூமியில் தரப்பகுதியில் நம்ம தண்ணியில் லேண்ட் ஆகுது, தரப்பகுதியில் லேண்ட் ஆகுது தான் கொஞ்சம் சேஃப்டி. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வர ஸ்பீடுக்கு தண்ணி வந்து சாலிட்டு சிமெண்ட் கல் மாரிடுவோம். நல்லா தான் சொல்கிறேன். போடா ஸ்டேஜ் செப்பரேட்டட். சரி ஓகேயா, ஸ்பேஸுக்கு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மிஷினை முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன வெளில போகிற? நான் பயந்துறேன், என்னடா வெளில போகிறான்ட்டு. தம்பி இப்படி திருப்பி வச்சு அப்படியே வச்சுக்கோ. இன்ஜின் மட்டும் எதுவுமே ஆகிடக்கூடாது. இன்ஜின் ஸ்பாயில் ஆகக்கூடாது. இன்ஜின் ஸ்பாயில் ஆகக்கூடாதுடா. இன்ஜின் ஸ்பாயில் வெடிச்சிட போதுடா இன்ஜினே. தம்பி ராக்கெட் கவுத்துரு. ஐயோ உஞ்சிட்டு போகிறான். எப்படி ஐயோ திருப்படா ராக்கெட் திருப்படா. ஐயோ இது பேராஷூட் படி பேராஷூட் போடுறேன். பேராஷூட் போட முடியல. சூப்பர் வெடிச்சது.
end of flight. Odd stuff. Well, your rocket has been cooked apparently. ஈட் ஷீல்டு போடணும். ஆமாங்க, ஈட் ஷீல்டு போடணும். இதாங்க நான் உருவாக்கின ராக்கெட்டு. ஆனால் அல்பாய்ஸில் இவ்வளோ இது பண்ணிட்டேன், வெயிட் ஆகிடுச்சு, ராக்கெட் மூவ் ஆகாதுன்ட்டானோ. சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ராக்கெட்டில் உங்களுக்கு லான்ச் பண்ணி காட்டுறேன். இதுங்க ஃபஸ்ட்டு பேராஷூட் வச்சுப்போம். ஓகே, பேராஷூட் வச்சிட்டேன். கொஞ்சம் பேராஷூட் போடுவோம். இந்தா ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.